நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனையோ கோவில் சிறப்புகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். எத்தனையோ விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி சில பிரமிக்க விஷயம் வந்து நான் வந்து இந்த கோவிலில் இந்த மண்ணில் வந்த பக்கம் தெரியுது. எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா தனித்தனி சுவாமிகள் தனித்தனி சந்தையில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கருப்பு சாமினா கருப்பு சாமி தனி கோவில் வீட்டு இருப்பார். ஐயனார்னா ஐயனார் தனியாக இருப்பார். அதே மாதிரி தர்மசாஸ்தா கருப்புசாமி ஐயனார் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா 3 தெய்வங்களும் ஒரு சேர இருக்காங்க பாருங்கள். தர்மசாஸ்தா, ஐயனார், கருப்புசாமி. சரியா? இதோட கதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி புரிஞ்சுன்னு சொல்ல இங்கே வந்து ஒரு நாயனார் வந்து அவர் வந்து இந்த கிராம மக்களுக்கும் இந்த இடத்த வந்து அப்போ பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தரோம், ஆனால் எங்களுக்கு இந்த இடத்த வந்து கொடுத்துருங்க சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா அவருக்கு சில தோஷங்கள் இருந்திருக்கு. அந்த தோஷ நிவர்த்திக்காக நான் வந்து 1000 தலை வந்து வெட்ட போகிறேன், நீங்கள் எனக்கு அந்த பர்மிஷன் கொடுக்கணும், அந்த பர்மிஷன் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்த உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்காரு. அப்போது 999 தலைகளை வெட்டப்பட்டிருக்கு. அந்த காலத்திலே மனித தலைகளை வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. அதில் கடைசி தலை 1000 தலை வெட்டும் பொழுது தர்மசாஸ்தாவே வந்து இங்கே வந்து பவனி வந்திருக்காரு வெள்ளை குதிரை மேலே. இவங்களுக்கு சுவாமின்னு சொல்லி தெரியாமல் அவங்கள கூப்பிட்டு வெட்ட போகும்பொழுது அவரோட தலையானது அவரோட அந்த நாயனாரோட கையை வந்து கவ்வி பிடிச்சிருக்குது. கவ்வி பிடிச்ச பிறகு என்னடா இது இப்படி ஒரு சோதனை வந்திருக்கே சொல்கிறப்ப அப்போ ஐயனார் தன்னோட சுயத்தை காட்டி இந்த மாதிரி வந்து இந்த இடம் என்னோட எல்லையோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், இனிமேல்ட்டு இந்த தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது, நான் இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விட்டு தான் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டு அன்னிலேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கும் இங்கே இருக்கிற எத்தனையோ வண்டிங்க போதும் பார்த்துட்டே இருக்க பாருங்கள். ஒரு செகண்டுக்கு ஒரு வண்டி போதும். அத்தனை பேருக்கும் காவலாகவும் இந்த ஊருக்கும் இந்த எல்லைக்கு காவலாகவும் இந்த 3 தேவாதி தெய்வங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. நல்லா பிரார்த்திச்சிங்க.